Unit 2, Our Casuarina Tree, written by Thurudat. இந்த போயமில் ஆத்தர் துருதத் என்ன சொல்கிறாங்கன்னா சவுக்கு மரத்தை பற்றி சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா, like a huge python winding round and round, the rugged trunk intent deep with scans, up to its very summit near the stars, a creeper climbs in whose embrace bound no other tree could live but gallantly the giant bear the scarf and flowers are hung. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் ஹியூஜ் பைத்தான் அப்படிங்கிறது இந்த இடத்துல பாம்புன்னு அர்த்தம். ஸோ திஸ் லைன் இஸ் அ சிமிலி. இந்த லைன் வந்து உங்களுக்கு சிமிலி வரும். ஸோ பாம்பு மாதிரி ரவுண்ட் அண்ட் ரவுண்டாக சுற்றி ரகுடு ட்ரங்க்னா கரடு முரடான அந்த மரத்தில் வந்து டீப் வித் ஸ்கேர்ஸ்னால் தழும்பு, அதாவது அந்த சுற்றி இருக்கிறது வந்து தழும்பை வந்து அந்த மரத்தில் ஏற்படுத்தியிருக்கு. அப் டு இட்ஸ் வெரி சம்மிட்னா உச்சம், நியர் த ஸ்ட்ராஸ், அதாவது நட்சத்திரங்களை தொடு அளவுக்கு உச்சத்துக்கு போயிருக்கு அப்படின்னு அர்த்தம். எது இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது என்னென்னா க்ரீப்பர் கிளைம்ஸ். க்ரீப்பர் அப்படிங்கிறது நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க, படர்த்தாவரம் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதுதான் க்ரீப்பர், அதாவது அந்த படர்த்தாவரம் தான் அந்த மரத்தை சுற்றி ஸ்கேர்ஸை வந்து உண்டு பண்ணியிருக்கு. இன் ஹோல் எம்பரஸ் பவுண்ட் நோ அதர் குட் லிவ், எந்த மரமுமே இந்த மாதிரி வந்து இருக்க முடியாது, அதோட அணைப்பில் வந்து எந்த மரமே வாழ முடியாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு வீரமோட ஒரு பிரேவோட அது வந்து அந்த மரம் வந்து இருக்குது. ஒரு ஜெயிண்ட்னா ராட்சசன் மாதிரி அந்த மரம் இருக்குது. வேஸ் ஸ்கார்ஃப்னால் நம்ம குள்ளாலாம் போட்டோம்னா அந்த ஸ்கார்ஃப்ஸ், அதாவது ஃப்ளார்ஸ் ஆர் ஹங், அங்கே இருக்கிற அந்த ஃப்ளார்ஸ் வந்து அந்த மரத்துக்கு குள்ளா போட்ட மாதிரி இருக்குதான். ஓகே, நெக்ஸ்ட், இன் கிரிம்சன் கிளஸ்டர் ஆல் த பவுன்ஸ் அமாங் whereon all day are gathered bird and bee, and after night the garden overflows with one sweet song that seems to have no close, sung darking from our tree while men repose. அதாவது எந்த ஃப்ளவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிம்சன் கிளஸ்டர் அப்போ கேட்பாங்க. ஸோ தட் இஸ் a ரெட் கலர் ஃப்ளவர். அந்த ரெட் கலர் ஃப்ளவர் வந்து ஸ்கார்ஃப் மாதிரி அந்த மரத்தை வந்து மறைச்சிருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து எப்போவுமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேதர்னா ஒரு கூட்டமாக பேர்ட்ஸும் பீஸும் வந்து அந்த இடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியிருக்கும். ஸோ அடிக்கடி வந்து நைட்டு நேரத்தில் வந்து அந்த தோட்டத்தில் வந்து ஒரு எப்போவுமே அன்கண்டிஷ்னல், அதாவது ஒரு கண்டினியூஸாகவே அந்த இடத்துல வந்து அந்த பாட்டு வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும், ஒரு ஸ்வீட் சாங் வந்து கேட்டுக்கிட்டே இருக்குமோ, அதாவது ஒரு குயில் தான் அந்த இடத்த வந்து பாடியிருக்கும். ஸோ வந்து இந்த இடத்துல வந்து ஒரு மனிதன், அதாவது சண்டாஃபிங் வந்து while men repose அப்படின்னா ரெஸ்ட் எடுக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ வந்து ஒரு ஆள் வந்து அந்த இடத்துல ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம். சரி, நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா, when my first casement is wide open through at dawn my eyes after on it rest, sometimes and most in winter on its crest a grey bamboo sits statue like alone watching the sunrise while on lower boughs அப்படிங்கிறது கிளைன்னு அர்த்தம் நம்ம, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் வந்து நான் வந்து ஜன்னலை ஃபஸ்ட்டு திறந்தோடனே என்னோடய கண்ணு வந்து அதாவது இந்த குயில்கள் எல்லாமே சுற்றி பாட்டு பாடுது அப்படின்லாம் சொல்லாமே அந்த காட்சி தான் வந்து எனக்கு கேட்கும். ஸோ ஜாஸ்தி, அதாவது நிறைய நேரங்களில் வந்து குளிர்காலத்தில் தான் வந்து மரத்தோட வந்து உச்சியில், அதாவது சப்மிட் சொன்னோம்லே அந்த உச்சியில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேபூன் அப்படிங்கிறது குரங்கு. ஸ்டாச்சுனா சிலை மாதிரி தனியாக உக்காந்துருக்கும். என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்சிங் த சன்சைன், அது வந்து சூரிய உதயத்தை வந்து பார்த்துட்டே இருக்கும். இந்த மரத்தோட பவுஸ் அப்படிங்கிறது வந்து கிளைகள், நான் சொன்னாலே கிளைகளில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூனி அப்படிங்கிறது வந்து அதோட குட்டிகள் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா குதிச்சு விளையாண்டு இருக்குதான். அண்ட் ஃபார் அ நியர் கோகிலாஸ் ஹேல் த டே and to their pasture went our sleepy cows, and in the shadow on the brown tank cast by that hard tree so beautiful and vast, the water lilies spring like snow emerged. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னாலே அந்த குட்டி குரங்கு வந்து தாவி அங்கே விளையாடிட்டு இருக்கும். ஸோ கோகிலாஸ் அப்படிங்கிறது லைக் ஏ பேர்டு, அதுவும் ஒரு பறவை, குயில் மாதிரி ஒரு பறவை. ஸோ அந்த இடத்துல வந்து தூரத்தில் வந்து அந்த குயில்கள் வந்து கூவிட்டுருக்கும். அங்கே இருக்கிற புல்வெளிகள், அந்த இடத்துல வந்து கவுஸ் வந்து மேய்ஞ்சிட்டு இருக்கும். ஸோ பசுக்கள் வந்து சுவாசமாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து அங்கே இருக்கிற ஒரு பூல், அதாவது குளம், பக்கத்தில் ஒரு சின்ன குளம் வந்து இருக்கான். ஸோ அந்த குளத்தில் வந்து சாம்பல் நிறத்தில் வந்து மரத்தோட நிழலில் வந்து அந்த பெரிய பெரிய பூக்கள் வந்து பனியால் வந்து மூடி இருக்கிற மாதிரி அது வந்து மறைஞ்சிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவோம்.
So third stanza, but not because of its magnificence, dear is the casuarina to my soul, beneath we have played, though years may roll. Oh, sweet companions, loud with one interest, for your shakes shall the tree be ever dear, blent with your image itself arise. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஜெஜாண்டிக்காக இருக்கிறதுனால மட்டும் எனக்கு அது பிடிக்காமல் இல்லை. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியர் இஸ் அ கேசியரினா டு மை சோல். சோல்னால் என்னோட ஆன்மாவுக்கு வந்து அது ரொம்ப நெருக்கமானதாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பினித் வி பிளேட். பினித்னா மரத்துக்கு அடியில் வந்து நாங்கள் எல்லாம் விளையாடி இருக்கோம். நாங்கள் அப்படிங்கிறது ஃப்ரெண்ட்ஸையும் அவங்களுடைய ரிலேஷன்ஸையும் சொல்கிறாரு. தோ இயர்ஸ் மே ரோட், அதாவது அந்த காலங்கள் வந்து உருண்டோடி விட்டன. ஹோம் ஏ ஸ்வீட் கம்பேனியன்ஸ் அப்படிங்கிறது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸையும் அவங்களுடைய ரிலேஷனையும் சொல்கிறாரு. லவுட் வித் ஒன் இன்டென்ஸ், நாங்கள் வந்து ரொம்ப பாசமாக அந்த மரத்துக்கடியில் வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப நேசிக்கப்பட்டு விளையாடியிருக்கோம். ஸோ இந்த மரம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த வந்து பிரம்மாண்டமான உள்ள அந்த காலத்தில் வந்து இது வந்து அழியாதது, எப்போவுமே இது வந்து அழியாதது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இன் மெமரி டில் த ஹாட் டியர்ஸ் பிளைண்ட் மை ஐஸ், what is that drip like murmur that I hear, like the sea breaking on the snuggle beach? It is trees lament, an airy speech, the happily to unknown land may reach. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து எப்போவுமே அழியாதது. நான் வந்து இப்போ கண்ணை மூணா எனக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மை ஐஸ் வில் கிவ் ஹாட் டியர்ஸ், அதாவது ஒரு வெப்ப நீரால் வந்து என்னுடைய நினைவுகள் வந்து நான் வந்து மறைச்சி வச்சுருக்கேன். என்னென்ன கடல் அலை கரைகள் உள்ள பறை, அதாவது என்ன தான் சுத்தமாக என்ன பண்ணினாலுமே அங்கே இருக்கிற அந்த மர்மர் சவுண்ட், அதாவது ஒப்பாரி வைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இது வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அங்கே விளையாண்ட பிரிட்ஜ் அப்படிங்கிறது இறுதி அஞ்சலி செலுத்தின அந்த இடம் வந்து எங்களால் வந்து மறக்க முடியாது. அதான் வந்துட்டு நம்ம விளையாண்டிருக்கோம். இந்த இடத்த ஞாபகப்படுத்தி பார்க்கும்போது இந்த இறுதி அஞ்சலி அதெல்லாமே எனக்கு வந்து ஞாபகம் வருது. அதாவது சிங்கிளி பீச் அப்படின்னா கூழாங்கல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த பீச்சில் நாங்கள் விளையாண்டது எழி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமாக நினைக்கிறது. ஹாப்லி அப்படிங்கிற தட் ஹாப்லி மொமெண்ட்ஸ், அதாவது நாங்கள் வந்து இதெல்லாமே ஹாப்பி, ஒரு ஜாலி, ஒரு வேளை இதெல்லாமே எனக்கு வந்து ஞாபகம் வரும் அப்படிங்கிற மாதிரி கேஷரனா ட்ரீயை பற்றி துருதர் சொல்கிறாங்க. Unknown yet well known to the eye of faith, heard the wail far, far away, the distant lands may by many a shelter bay, when slumbered in his cave the water wind, and the waves gently kissed the castle shore of France retaliate beneath the moon. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மரத்தினால வந்து பயம் ஏற்படுத்துகிற ஒரு புலப்பம் இது வந்து கண்டிப்பாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெரியாத இடங்களையே தான் இது வந்து போய் சேரும். ஆனாலும் வந்து நம்பிக்கை, கண்ணுக்கு தெரிஞ்சது, உயிரோவியம் இதெல்லாமே நம்மளால் வந்து அங்கே இடத்துக்கு போகும்போது மறக்க முடியாதது. ஸோ இந்த சக்கரத்தை வந்து நான் வந்து துரோஜத்தில் வந்து அதாவது நான் கேட்டிருக்கேன். ஆனால் அங்கே குகையில் பாறைகளில் அங்கெல்லாம் இருந்த போதும் வந்து ஃப்ரான்ஸ், இட்டாலி போன்ற நாடுகளில் வந்து நான் கனவுகளில் தொட்ட பொழுதும் இந்த கனவில் வந்து மயக்க நிலையில் வந்து நான் வந்து மயங்கி இருந்திருக்கேன். ஒவ்வொரு தடையும் வந்து இந்த சவுண்ட்ஸ், அதாவது இந்த சாங்ஸ் வந்து கேட்கும் போது என்னோடய மனக்கண் முன்னே வந்து இந்த அங்கே நடந்த எல்லாமே எனக்கு வந்து ஞாபகமாக இருக்குது. ஒரு புனிதமான வடிவமாக வந்து எனக்கு வந்து தெரியுது. இந்த மரமே அப்படின்னு சொல்கிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when the earth trance in the dreamless one, and every time the music arose before my inner vision rose form sublime, thy form, O tree, as in my happy prime I saw thee in my own loud native clime. நான் சொன்னாலே ஒவ்வொரு முறையும் வந்து இந்த சாங் அதாவது கேட்கும் போதும், இந்த சாங் வந்து மியூசிக் ரோஸ், அந்த மியூசிக் வந்து கேட்கும் பொழுதும் இந்த மரம் வந்து என் மனக்கண்ணுக்கு முன்னாடியே வந்து நிற்கிது. ஸோ என்னுடைய உருவம் வந்து எனக்கு வந்து ஒரு சிறப்பானதாக இருக்கும். அண்ட் ஆல்சோ ஐ எம் லவ்விங் ஸோ மச். நான் வந்து அவனை பிரியமாக வச்சுருக்கேன். என்னுடைய சொந்த தேசத்தில் இருக்கிற மாதிரி இந்த மரத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. therefore I faint would concentrate a lay unto thy honor, tree beloved of those who now is blessed sleep for any air repose, dearer that life to me, alas, where they must though be numbered when my days are done, with deathless tree like those in Borodale, under whose awful branches linger and play, fear, trembling, hope and death the skeleton, and time and shadow, and though weak and worse, that
would thy beauty fain, who fain rehearse, may love defect thee from oblivion curse. அதாவது நான் வந்து ரொம்ப ஆவலோடு வந்து உனக்காக வந்து இந்த இடத்த வந்து புனிதமாக்கி வச்சுருக்கேன். உன்னுடைய பெருமை, அதாவது ஹானர், அதெல்லாமே அந்த மரத்தை பற்றி பெருமையை சொல்கிறாரு. மரமே உனக்கு வந்து ரொம்ப பிரியமான ஆசீர்வதிக்கப்பட்ட தூரத்தில் வந்து நான் வந்து இருந்து இது எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறேன். நீயும் என்னோட நாட்கள் முடிஞ்சோட சாகாவரம் பெற்ற மரமாக வந்து நீ இருக்கணும். ஸோ அதாவது இந்த பவுஸுங்கிறது வந்து கிளைகள் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த கிளைகளில் வந்து எல்லாமே, அதாவது அந்த பழைய பாடல்கள் எல்லாமே கேட்கணும். ஸோ கிளைகளில் கீழே வந்து மரம், பயம், நடுங்கும் நம்பிக்கை, இந்த எலும்புக்கூடு, இறப்பு, இதெல்லாமே வந்து எனக்கு ஞாபகம் வருது. பயம், எலும்புக்கூடு, டெத்து, இறப்பு, இதெல்லாமே வந்து டைம் வந்து சொல்லும். அதாவது இந்த இடத்துக்கு வந்து நான் நிற்கும் போது இதெல்லாமே எனக்கு வந்து அழியாத்தன்மை பாடலுக்கு வந்து ஒரு இதுவாக இருக்குது. ஸோ அன்பு மட்டும் உனது மறக்கும் தன்மையை சாபத்திலிருந்து தற்காலிகமாகும். ஆனால் இந்த இடத்துக்கு போது என்ன தான் பழைய நினைவுகள் இருந்தாலும் அன்பு மட்டும் எனக்கு வந்து எப்போவுமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேஷ்ரூனா நன்றியை பற்றி போயிட்டு வந்து முடிக்கிறாங்க. ஓகே. ஸோ தொருதத் இவங்க வந்து 1856 1877 வரைக்கும் ஒரு வங்கதேசத்தை சேர்ந்த ஒரு பெங்காலி போயட். இவங்க வந்து இங்கிலீஷ் அண்ட் ஃப்ரெஞ்சில் வந்து போயமெல்லாம் எழுதியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஃபேமிலியில் வந்து 3rd குழந்தை. ஸோ இவங்க வந்து சில போயம்ஸ் எல்லாமே எழுதியிருக்காங்க. அதாவது பிசைட்ஸ் ஹர் கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸ், த டைட்டில் ஆன்ஷியன்ட் பேலட்ஸ், லெஜண்ட்ஸ் ஆஃப் ஹிந்துயிசம், இதெல்லாமே அவங்க வந்து எழுதினது. ஸோ இந்த மாதிரி இவங்க நிறையா போயம்ஸ் எல்லாமே எழுதியிருக்காங்க. ஸோ இவங்க எழுதின கேஷ்ரூனா நன்றியை பற்றி தான் நம்ம இப்போ பார்த்தோம். தேங்க்யூ.